2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக 2011ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிகபட்சமாக 78.1% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அந்த முறை ஆட்சியில் இருந்த திமுகவை வீழ்த்தி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடித்தது. இந்த முறை வாக்குப்பதிவு சதவிகித உயர்வு யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்ற விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டிடம் பேசினோம். சார் வணக்கம். நேற்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதுவரை வரலாற்றுல இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவோட அந்த சதவிகித உயர்வு அப்படின்றத நேத்து வந்த அந்த போலிங் இது தெரிவிச்சிருக்கு நமக்கு. தாவேகாவுக்கு இது எந்த வகையில சாதகமா நீங்க கருதுறீங்க? இது தமிழ்நாடு மொத்தமா ஒரு மாற்றத்தை நோக்கி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒட்டுமொத்த தமிழகங்களும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த 18 வயசுல இருந்து 29 வயசு வரையும் உள்ள இளைஞர்கள், அவங்களுடைய வாக்கு தான் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அவங்களுடைய வாக்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட 21% இருக்குது. 1,21,21 லட்சம் இந்த 18ல இருந்து 29 வயது உள்ள வாக்காளர்கள். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்கள்ல மட்டும் 87.4%, பெண்கள்ல 89%, இப்ப 89.6% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆவரேஜா இவங்க 88% வாக்கு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணி இந்த வாக்காளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 18ல இருந்து 19 வயது வரையும் முதல் முறையாக வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய அந்த யங் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவங்க கிட்டத்தட்ட 14.6 லட்சம், 14,60,000 வச்சுக்கலாமே. அந்த 14.6 லட்சம் வாக்காளர்கள், அவங்கள பாத்தீங்கன்னா 92% வாக்காளர்கள் 92% வரையும் அவங்க வாக்குப்பதிவு செய்திருக்காங்க. அதே போல நேற்று நடந்த வாக்குப்பதிவுல மொத்தம் 88%. அதுல பெண்கள் ஆல்மோஸ்ட் 85% வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. ஆண்கள் 83% தான் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க இந்த முதல் முறை வாக்காளர்களும் 18ல இருந்து 29 வயதுடைய வாக்காளர்களும் பெண் வாக்காளர்களும் இவங்க எல்லாமே தாவேகாவுக்கு சாதகமான வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இந்த 3 செக்டாரை வச்சுமே, இந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், அதுக்கப்புறம் இந்த 1,21,00,000 18 முதல் 29 வயதுடைய வாக்காளர்கள், அதே மாதிரி பெண் வாக்காளர்கள், இவங்க இது எல்லாமே தாவேகாவுக்கு சாதகமாக உள்ள வாக்காளர்கள். இவங்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியமானதா நான் கருதுறேன். இதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இது எல்லாமே தாவேகாவுடைய வாக்குகளா நான் பாக்குறேன். அதனால இந்த ஒட்டுமொத்த தேர்தலுமே மாற்றத்திற்கான தேர்தல். தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்களித்திருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அதனால இந்த மொத்த ஹை டர்ன் அவுட்டுக்கு காரணம் தாவேகா தான் அப்படின்றதையும் நான் கருதுறேன். ஷேக், வாக்குப்பதிவு சதவிகித உயர்வு நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் படி தாவேகாவுக்கு அதனுடைய வாக்கு சதவிகிதத்தை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது அதை அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பெரும்பான்மை இடங்கள் அந்த மேஜிக் நம்பரை இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ற டிவிக்கு அதை எட்டிரும்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, அந்த மேஜிக் நம்பரை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகமே முயற்சி பண்ணிருக்கு. அதுக்கு நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு பார்ப்போமே. இப்போ வழக்கமா நீங்க 55ல இருந்து 65% சென்னை போன்ற நகரங்கள்ல நடக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ்ல ரொம்ப கம்மியா தான் வாக்குகள் அதாவது பதிவாகும் ட்ரெடிஷனலாவே. ஆனா இந்த முறை சென்னையில மட்டுமே 89% வாக்குகள் பதிவாயிருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல 84% பதிவாயிருக்குது. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு அதிக அளவில் தாவேகா பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டரா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் ஒரு ஓட்டர்ஸ்க்குலாம் தேங்க் பண்ணி, ஓட்டர்ஸ்க்கும் கேடர்ஸ்க்கும் தேங்க் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு.
ஆமா அதுல ஆமா. அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத ம். அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அப்படின்றத அந்த கால்குலேஷன்லாம் வந்து இன்னைக்கு வந்து அதை உடைத்து நொறுக்கி இருக்காங்க. வெகுஜன ம். மக்களால அந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ம். சொன்னாங்க. இது இப்ப கேடரஸை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல வந்து அதீத நம்பிக்கையா எடுத்து? இல்ல இதுதானே உண்மை. உலகமெங்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. ரொம்ப சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து வர்ற எளிய மக்கள் தான் மிகப்பெரிய வரலாற்றுல ஆட்சி மாற்றங்களையும் அதிகார மாற்றத்திற்கும் அடிப்படையா இருக்காங்க. அது ம். பிரெஞ்சு ரெவல்யூஷனா இருந்தாலும் சரி, ரஷ்ய ரெவல்யூஷனா இருந்தாலும் சரி, நமது இந்தியாவில் நடந்த நம்ம மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி, விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எளிய மக்கள், நடுத்தர அது வந்து அதற்கு கீழ் உள்ள மக்களுடைய போராட்டம் தான். ம். அப்ப இன்னைக்கு வந்து அரசியல் என்பது 50 வருஷம் அனுபவம் இருக்கணும், 75 வருஷம் அனுபவம் இருந்திருக்கணும், அரசியல் ஞானம் இருந்திருக்கணும், அரசியல் புரிதல் இருந்திருக்கணும், இப்படி எல்லாம் அரசியல் மயப்படுத்திருக்கணும், இப்படி எல்லாம் வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்களே, அதெல்லாம் வேணாண்டா. மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, அது எந்த பின்புலத்துல இருந்து வந்த சாதாரண மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இந்த இந்த பெரும்பாலான இந்த 18 வயதுல இருந்து 29 வயதும் 18 வயதுல இருந்து 19 வயது உள்ளவர்களும் பெண்களும் இவங்கெல்லாம் இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு அரசியல்ல ஈடுபாடு காட்டாத ஒரு ஒரு கூட்டம். அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல ஈடுபாடு காட்டினதன் மூலமா தான் இந்த பெரிய சேஞ்ச் நடக்குது. இந்த சேஞ்ச் தான் அவர் வந்து தலைவர் சொல்றாரு, மக்கள் தான் இங்க முக்கியம். மக்கள் எந்த பின்புலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் நினைத்து விட்டால் அசகாய சூரன்லாம் வந்து இங்க தேவை கிடையாது. ஒரு பெரிய வந்து என்ன சொல்றது, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அரசியலில் ஊறி பழந்தின்னு குட்டம் போட்டவங்களா தான் வெற்றி பெற முடியும்ன்றதெல்லாம் கிடையாது அப்படின்றத இந்த தேர்தல் ப்ரூவ் பண்ணிருக்குன்னா ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன். இந்த வாக்குப்பதிவு சதவிகித உயர்வு எப்பெல்லாம் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குதோ அது வந்து ஆளும் கட்சிக்கு பாதகமா போய் முடியுது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு புரிதல் இருக்கு. இது வந்து இந்த முறை திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் இந்த நம்பர்ஸ் வந்து வழக்கமான வாக்குப்பதிவு சதவிகிதம் தானே ஒழிய இது பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இதனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் எங்களுக்கு இருக்காது அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? இல்ல, முற்றிலுமா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 74,37,000 வாக்குகளை வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கு ஈக்குவலா வந்து 27,83,000 வாக்குகள் புதிய வாக்குகள் வந்திருக்கு. 18ல இருந்து 19 வயது உள்ள வாக்குகள். ஆமா. அப்ப மிச்சம் அதாவது எஞ்சிய இதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 46 லட்சம் வாக்குகள் தான். இந்த 46 லட்சம் வாக்குகள்னால வந்து உயர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் தொடக்கத்துல ரொம்ப தெளிவா சொன்னேன், இந்த 18ல இருந்து 29 வயது உள்ள வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 88% போயிருக்கிறாங்க. 89% பெண்கள் மட்டுமே போய் வாக்களிச்சிருக்காங்க. அதே போல 18ல இருந்து 29 வயது உள்ளவர்கள் 88.5% வந்து அந்த ஆண்கள் அதுல வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி 99% வந்து 92% வந்து முதல் முறையில உள்ள வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்களிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து யார் உந்துனது? எஸ்ஆர்ன்றது ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் தான். ஆமா. அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் நீங்க போய் ஓட்டு போடுங்கலாம் சொல்லாது. ஆமா, சரிங்களா? இது அதிக அளவுல ஓட்டு போட சொன்னது வந்து தாவேகா தலைவர் விஜய். அதை அவர்கள் வாக்காளர்கள் கேட்டு அதை அப்படியே நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதனால இது வந்து எஸ்ஐஆர் இதுல கொண்டு காரணம் காட்டுவது என்பது வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு சாக்க சொல்லணும்ல. கடைசி நிமிடத்துல கூட அப்படிலாம் இல்லைங்க, டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வைக்கப்படுகிற ஒரு மொக்கையான ஒரு தர்க்கமே தெரிஞ்ச ஆர்குமெண்ட்டை தவிர உண்மை அது இல்லை. உண்மை மக்கள் வந்து அதிக அளவில் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே ஒரு மாற்றம் தேவை அப்படின்றது. அதனால வந்த எழுச்சி தான் இது. ஓகே. அப்ப இந்த எலெக்ஷன் வந்து தாவேகாவுக்கு சாதகமா இருக்கும். எப்படி வந்து 1967ல காங்கிரஸ திமுக வீழ்த்துச்சோ அது மாதிரி அப்பவும் கிட்டத்தட்ட 76.57 அப்படின்ற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமா நீங்க உறுதியா நம்புறீங்க?
இல்ல வெளிப்படையா அது, அதாவது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்ற மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இது. இது எல்லாருக்குமே இது வந்து ஃபேக்டர். இஃப் யூ லுக் அட் ஸ்பேட் அ ஸ்பேட், இது ரொம்ப கிளீனா தெரியும். இது இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான அடிப்படை காரணமே மக்கள் they want a change. ஓகே. அதோடைய நேரடியான சைடு எஃபெக்ட் தான், இல்லைன்னா அது நேரடியான இண்டிகேட்டர் தான் இந்த இவ்வளோ திரள்ல வாக்கு சதவீதம் நமக்கு வந்திருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷேக். சமீபத்தில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் காரணமாகவே சதவிகிதத்தில் வித்தியாசம் இருப்பதாகவும் திமுகவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் நம்மிடம் தெரிவித்தார் திமுக செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன். வழக்கமா பதிவார மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இந்த தடவை எஸ்ஐஆர்ல வந்து நிறைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. ஓகே. இறந்தவர்கள், அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து சென்னை வந்திருப்பாங்க, மதுரையில இருந்து சென்னை வந்திருப்பாங்க, இல்ல சேலத்துல இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு 2 இடத்துலயும் ஒரு வாக்குப்பதிவு இருந்திருக்கும். அதெல்லாம் கிளீன் அப் பண்ணதுனால இந்த 70 லட்சத்தை நீக்கின 70 லட்சத்தை நீங்க 21 ரோஸ்லயே மைனஸ் பண்ணுங்களேன். ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலா 81% வரும். ஸோ மீதி ஒரு 2-3% இன்க்ரீஸ் இருக்கு. ஓகே. அந்த இன்க்ரீஸ் வந்து ஓவராலாவே நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் வந்து அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் போல்ஸ் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. என்ன எப்படினாலும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சரிங்களா, நம்ம ஜெயிக்க போறது உறுதி. ப்ரொபகண்டா பண்ணா என்ன போகுது? ஓகே. இல்ல இது ஒரு விஜய் வருகை தான் இதுக்கு காரணம்னு சொல்ற அந்த தியரிக்கு உங்களோட பதில் என்ன வரும்? விஜயோட ஃபேக்டர் தான் இதுக்கு. சார் நான் ஒரு காமன் லாஜிக் என்னன்னா, நிறைய கட்சிகள் வர வர நிறைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கும். ஓகே. சரிங்களா, அதுல எந்த விஷயமும் கிடையாது. இப்ப வெறும் 2 கட்சி இருக்குன்னா ஒரு 60% 4 கட்சி வருதுன்னா இன்னொரு 3-4% வரும். அதனால விஜய் ஜெயிப்பாரு, இல்ல விஜய்னால வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வாங்க முடியுங்கிறதுக்கு நம்பிக்கைத்தன்மை இல்ல. ஒரு சில சதவீதங்கள் வாங்கலாம். இன்னொன்னு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமா போல் ஆயிருக்கு அப்படின்னாவே அது ஆளும் கட்சிக்கு பாதகமா இருக்கும்னு சொல்றாங்க. சார் அது நான் சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம். அது வந்து ஒரு காரலேஷன் தான், காசலேஷன் இல்ல. ஓகே. வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா 93% இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே வாக்குப்பதிவு அதிகம் தான் இருக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஓகே. பீகார்ல இருந்து இப்ப வரைக்கும் பீகார்ல இருந்து அதிகரிச்சது அதே கவர்மெண்ட் தானே திருப்பி வந்தாங்க. கரெக்ட். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்வுக்கு அதான் சொல்றேன், போன தேர்தலே நீங்க 70 lakhs மைனஸ் பண்ணீங்கன்னா 82% 83% தான் வருது. ஓகே. சரிங்களா, அப்ப நீங்க கேட்பீங்க கொஞ்சம் பேர் இப்ப அதுங்களும் இப்ப இருந்து 21 வரைக்கும் இறந்துருப்பாங்கன்னு. அதுக்குதான் ஈக்குவலண்டா புது ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே. ரெண்டும் டேலி ஆயிடுது, அவ்வளவுதான். ஓகே. இது வந்து உங்களோட திமுக பெறக்கூடிய வாக்குகளுடைய சதவிகிதத்தை எந்த அளவையும் 2% 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. உயர்ந்திருக்குன்றீங்க. நம்ம சொல்ற மாதிரி 13% தான் உயரல. ஓகே. இது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா ஓட் பண்றனால வந்து இந்த உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. அது அக்செப்டபிள் தானே? நிறைய பூத்ல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாலண்டியரா வந்து ஓட் பண்றதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. குறிப்பா ட்ரெஸ் கோட்லாம் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து இது தாடி ட்ரெஸ் கோட் போடுறோம், எல்லாரும் அதே ட்ரெஸ் கோட் தான். ஓகே. அதை வச்சு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா விஷயம் ஒண்ணு சிம்பிள். ஓகே. பெரிய சிக்னிபிகன்ட் இன்க்ரீஸ் இல்ல. ஓகே. நான் சொல்லிட்டேன், போன தடவை ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க -70 lakhs பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, 81.5% வரும். ஓகேவா? ஓகே. ஓகே. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. இதனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ரைட். ஓகே சார், தேங்க்யூ.